Hello viewers, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே ஐபின்னும் ஜம்பரிங்கும் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹோம்மேடா ஜுவல்லரி நீங்க ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி ரெடி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு கட்டர் எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு நோஸ் பிளேயர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் நோஸ் பிளேயர் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் நோஸ் பிளேயர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரண நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி கூட நீங்க இதை ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூலர் எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா வயர் எடுத்து மெஷர் பண்ணி கட் பண்றதுக்காகத்தான். இப்போ நம்ம செய்யறதுக்காக வயர் தேவை. வயர் வந்து நீங்க செலக்ட் பண்ணி வாங்கும்போது அதோட வந்து ரொம்பவே முக்கியம். திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து காப்பர் வயர் 0.4 இருக்கு. இதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதாவது ஜம்பரிங்கோ அல்லது ஐபின்னோ பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப தின்னா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப தின்னா இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம செய்ய போற ஜுவல்லரி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. அதே மாதிரி இது 0.3 இதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க வாங்குறதா இருந்தா 0.6க்கு மேல நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர். இது வந்து 0.6 இருக்கு. ஸோ நான் இதை யூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் கோல்ட் பிளேட்டட் வயர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வயர் 0.9 mm இருந்தது. ஸோ நான் இதை எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கிறேன். 4 சென்டிமீட்டர் அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு நான் கட் பண்ண போறேன். நீங்க செய்யக்கூடிய ஜுவல்லரிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இதை மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து 3 சென்டிமீட்டரே போதுமானதா இருக்கும், சிலருக்கு வந்து 4 அல்லது 5 தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 வயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இதோட எட்ஜில் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டு அதை வந்து நான் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து நோஸ் பிளேயரை வந்து டைட்டா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அதை வந்து வளைக்கணும். வளைக்கும் போது எந்த விதமான நெருடலும் இல்லாம அழகா நீட்டா இதை ஒரு கர்வா இருக்கிற மாதிரி நீங்க வளைச்சு விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா இந்த ஐபின் ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி ஹெவியா இருக்கக்கூடிய டெரகோட்டா ஜுவல்லரிக்கெல்லாம் நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வீட்லயே இதை ரெடி பண்ணிருக்கிறதுனால நம்ம எப்படியுமே நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய வயர் தான் செலக்ட் பண்ணி வாங்கியிருப்போம். ஸோ இது வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த எட்ஜில் வந்து நம்ம எவ்வளவுதான் பெர்ஃபெக்டா கட் பண்ணாலும் இது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஒரு ஃபைலர் யூஸ் பண்ணியோ அல்லது சாண்ட் பேப்பர்ல வச்சு நீங்க கொஞ்சம் ரப் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டா வந்துடும். இப்போ நான் ரெண்டாவதா அதே வயர் எடுத்துட்டு நான் வந்து ஐபின் ரெடி பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் எட்ஜில் வந்து கொஞ்சமா லைட்டா பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி ஒரு கர்வா இதை வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம்மேடா இந்த ஐபின் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர். இது வந்து பெரும்பாலும் எல்லா கடையிலுமே கிடைக்கும். இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலர் சேஞ்சே ஆகாதுங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். பிசினஸ் எல்லாம் நீங்க பண்றீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகாது, அவ்வளோ சூப்பரா இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் எத்தனை மாசம் ஆனாலும் இது வந்து எதுவுமே ஆகாது, கிளீனா இருக்கும், துரு ஏறாது. இப்போ வந்து இதையுமே நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டேங்க. பாருங்க, இதையுமே ஃபர்ஸ்ட் நான் வந்து லைட்டா பெண்ட் பண்ணிருக்கேன். மறுபடியும் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா வளைச்சு விட்டுட்டேன். இது ரொம்ப சிம்பிள் தான். செய்ய தெரியாதவங்க அல்லது புதுசா ஜுவல்லரி செஞ்சு பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீட்லயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அல்லது நீங்களே கூட இந்த மாதிரி ஐபின் மட்டும் அல்லது ஜம்பரிங் மட்டும் ரெடி பண்ணி குட்டி குட்டி பாக்கெட்ல போட்டுட்டு அதை வந்து நீங்க கடைகளுக்கு சேல் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணிட்டு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பிளாக் மெட்டல்ல உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளாக் மெட்டல் வயரோ அல்லது சில்வர்ல தேவைப்படுதுன்னா சில்வர் வயரோ கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஐபின் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஜம்பரிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் எடுத்திருக்கேன். இது வந்து 0.6 mm இருக்கக்கூடியது. இதை வந்து நான் ரவுண்ட் நோஸ் பிளேயர் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி நான் வந்து இதை வளைச்சு விட்டுக்கிறேன். ஒரு ஸ்ப்ரிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாம இதை சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு விட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி ரெடி ஆகும். நான் வீடியோல காட்டுற மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க, கரெக்டா வரும். இப்போ நம்ம ஓரளவுக்கு சுத்தி எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதை பிரிச்சு விடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பிரிச்சு விட்டுட்டு கூட நீங்க கட் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்றீங்கன்னா இதை கொஞ்சமா லைட்டா பிரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு பிரிச்சு விடல, அப்படியே தான் கட் பண்ண போறேன்.
ஃபர்ஸ்ட் வயர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக வச்சுட்டு அடுத்த வயரை கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணும்போது இது ரவுண்டாக கட் ஆகி நம்மளுக்கு வரும். ஒவ்வொரு தடவை நீங்கள் கட் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் வயர் வந்து எந்த இடத்துல கட் ஆகியிருக்கோ அதுக்கு நேராக வச்சுட்டு அடுத்த வயரை கட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஜம்ப்ரிங் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நோஸ் பிளேயர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபர்ஸ்ட் வயர் வந்து கட் ஆகிருக்கு இல்லையா, அதே இடத்துல வச்சுட்டு இன்னொரு வயர் நான் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நான் ரெண்டாவது ஜம்ப்ரிங்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோல்ட் கலர் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காப்பர் வயரே கூட கோல்ட் கலரில் கிடைக்குங்க. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கிட்டு செஞ்சு பாருங்க. என்ன ஒன்று, திக்னஸ் மட்டும் மினிமம் 0.6 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே 0.7, 8 அந்த மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் வந்து 0.6 இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட ஜுவல்லரி வந்து ஈவன் நம்ம பேப்பர் குயிலிங்கில் ஜுவல்லரி பண்ணால் கூட அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா மினிமம் 0.6 இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நோஸ் பிளேயர் வந்து ரவுண்ட் நோஸ் பிளேயர் சிலர்கிட்ட இருக்காது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரீஃபில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது நல்ல பெரிய சைஸில் நீடிலோ அல்லது ஏதாச்சும் கம்பியோ இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி சுற்றிக்கோங்க. இது சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா கை வந்து கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும் இது சுற்றும் போது. ஆனால் வந்துட்டு நீங்கள் வேணும்னா எட்ஜில் வந்து கொஞ்சம் ஒரு டைட்டான ஒரு கிளாத் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கர்ச்சீப் இருந்ததுன்னா கர்ச்சீப் போட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இதை சுற்றிக்கோங்க. இப்போ இதை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம டைட்டாக சுற்றிருக்கோம் இல்லையா, அதனால வெளியில் எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதனால கொஞ்சம் மெதுவாகவே நீங்கள் இதை பொறுமையாக பார்த்து எடுத்துக்கோங்க. நகத்தில் வந்து இது குத்திராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன். இதுவுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கட் பண்ணோம் அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். இந்த எட்ஜில் வந்து அன்ஈவனாக இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்த மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அடுத்த வயரை நம்ம கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். ஒரே நேரத்தில் நம்ம மொத்தமாக கட் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா ஈவனாக ஒரே அளவில் ஜம்ப்ரிங் கிடைக்காதுங்க. அதனால நீங்கள் ஒன்று ஒன்றாவே பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மீதி இருக்கிற வயர் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. அதனால ஸ்ப்ரிங் மாதிரி ரெடி பண்ணுறது மட்டும் அழகாக ஈவனாக ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.